சாட்டர்டே ஈவினிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாழைக்காய் பஜ்ஜி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கடைசியில் பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்காவது வாழைக்காய் பஜ்ஜி பண்ணலான்னு சொல்லிட்டு வாழைக்காவெல்லாம் எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எண்ணெய் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு டீக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண வாழைக்காவை வீட்டிலே வந்துட்டு மாவு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எப்பயுமே பஜ்ஜி மாவு பார்த்தீங்கன்னா வெளியில் தான் வாங்குவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு அரை கப்பு. இந்த அரிசி மாவு வந்துட்டு ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அதில் அரிசி மாவுலாம் பேர் எழுதி கொடுத்து விட்டாங்க. நான் எடுத்து வைக்கவே மறந்துட்டேன். வீடியோ பார்த்தா கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இது வரைக்குமே நல்லா தான் போச்சு. கடைசியில் தான் தெரியும் இதில் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு போடணும், இல்லைனா அது அப்படியே உப்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பியே வரலை. சரி போட்ட வரைக்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வந்து போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இந்த பஜ்ஜாவது காலி பண்ணலான்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.